வணக்கம் கைஸ், மணிக்கவும் 2 நாளா காணாம போயிட்டேன். அதுக்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நமக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சிச்சு. இந்த மாசம் ஃபுல்லா படிச்சு வச்சு எங்க காலேஜ்ல என்ன போட்டு வாட்டி எடுக்க போறாங்க. பட் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும். நான் எப்படி எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குறேன்றத வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நமக்கு இங்கிலீஷ் பிராக்டிகல் எல்லாரையும் டை எல்லாம் போட்டு பக்காவா ஃபார்மல்ஸ்ல வர சொல்லியிருந்தாங்க. காலேஜ் போனதுமே லேப் மேனுவலா சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா பண்ணியிருந்தேன். இதெல்லாம் முடிஞ்ச கொஞ்ச நேரத்துல நம்ம சேஷா பைய கால் பண்ணியிருந்தேன். என்னன்னு போய் பார்த்தா பையனுக்கு சுத்தமா உடம்பு சரியில்லை. எங்க காலேஜுக்குள்ளாரே சின்ன மெடிக்கல் மாதிரி இருக்கும், அங்க போனா வெளியே போய் பார்க்க சொல்லியிருந்தாங்க. சரி, நான் அவனை வேற ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டேன். பையனுக்கு உடம்புல சத்தம் இல்லை, இதுல ஜுரம் வேற. ஒரு ஊசியை குத்தி கூட்டு வந்துடலான்னு பார்த்தேன், பட் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரையே போதும்னு சொல்லிட்டாங்க. சேஷா ஃபேன்ஸ் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க, பையன் இப்ப நல்லா புஜிட்டிக்கா தான் இருக்கான். அப்புறம் அங்க இருந்து அவனை வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு நானும் அப்படியே காலேஜ் கிளம்பி வந்துட்டேன். குரூப் போட்டோ எடுக்கணும்னாங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா நானும் ரூமுக்கு கிளம்பி போயிட்டேன். இதுக்கு மேல நம்ம வீடியோ எடுக்காத காரணத்தினால நம்ம 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ் எல்லாம் ஸ்டாக்ல இருக்குது. சோ அதுக்காக நம்ம டைம் டிராவல் பண்ணி கொஞ்சம் பின்னோக்கி போவோம். ஒரு 2 டேஸ் முன்னாடி சாயந்தரம் போல ரொம்ப போர் அடிச்சதுன்னு நம்ம குமுதாவை எடுத்துக்கின்னு பீச் வரைக்கும் ஓட்டிக்கினே கிளம்பிட்டேன். கோவளம் பீச் வரையும் தான் போயிருந்தேன். நான் போன நேரம் அங்க திருவிழா போல பீச் ஃபுல்லா கிளீன் பண்ணி செட் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கடற்கரை ஓரமா போய் உட்காந்துட்டேன். டைம் போனதே தெரியல, 7 மணி ஆயிடுச்சு. சரி, டைம் வேற ஆயிடுச்சு, நம்ம குமுதால லைட் வேற இல்ல, முன்கூட்டியே கிளம்பிடலான்னு பார்த்தா ஸ்டேஜ்ல பாட்டு எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ன நினைச்சேன்னு தெரியல, அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் சிட்டிங்க போட்டு உட்காந்துட்டேன். அப்படியே அங்க இருந்து போற வழியில சீம்பால் கடை போட்டுருந்தாங்க. நமக்கு வேற இது ரொம்ப பிடிக்குமா, 2 வாங்கி சாப்பிட்டா பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே அங்க கொஞ்சம் கடலாம் போட்டுருந்தாங்க. அது அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா நம்ம குமுதா வந்து திரும்ப வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். மொத்தமா 13 கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன். உடம்பு ஃபுல்லா வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. ரூம் வந்ததுக்கு அப்புறமா எங்க ஜிம்ல இருந்து கால் பண்ணி கிரிக்கெட் மேட்ச் நடத்துறோம்னு நம்மளும் இன்வைட் பண்ணிருந்தாங்க. சரின்னு அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மேட்ச் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போயிட்டேன். ஆளுங்க அதிகமா இருக்க காரணத்தினால மொத்தம் 3 டீமா போட்டிருந்தாங்க. ஒரு 3 மணி நேரத்துக்கு மேட்ச் நல்லா விறுவிறுப்பாவே போச்சு. எங்க டீம் 2வது இடம் அடிச்சிருந்தது, நம்மளே கப் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. நம்ம டேனியனா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கி ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு டே வெண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்கறேன். டாடா, பாய்.